ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட் நடந்தா அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்றதை விட அதை கிளிக் பண்ணி போஸ்ட் போடுறது தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஆனா என்னைக்காச்சும் யாருக்காக இந்த போஸ்ட் போடுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு டீப் ரியலைசேஷனை கொடுக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா சோஷியல் மீடியால போடாம இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு ட்ரிப் போனா சரி, ப்ரமோஷன் வந்தா, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட அதை உடனே வாட்ஸ்அப்லயோ இல்ல ரீல்ஸ் எடுத்தோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்ம நம்பிக்கையோட யார்கிட்ட ஷேர் பண்றோம்? யாராவது அந்த போட்டோ பார்த்து சூப்பர் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப்ல ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதா என்ன? உங்களோட எனர்ஜி, உங்களோட வைப், அது ஒரு பொக்கிஷமான திங். ஒரு போட்டோ, ஒரு போஸ்ட், ஒரு ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பார்க்குற எல்லா பர்சனும் பாசிட்டிவா தான் இருப்பாங்கன்னு கேரண்டி இல்லை. திருஷ்டி, இது ரொம்ப உண்மை. எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணும்போது யார்கிட்டயாவது அந்த விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க மனசுல சைலண்டா என்ன நினைப்பாங்க? ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எனர்ஜி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்றேன். என்னடா இந்த பூமர் ஆன்டி இதெல்லாம் சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட லைஃப்ல இந்த திருஷ்டியை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மொமெண்ட்லேருந்து தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணேன். 13 kgs வெயிட் லாஸ் பண்ண நான் 1 minute ரீலா என்ன பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணேன் 3 monthsல அப்படின்னு போட்டிருந்தேன். டயட் பிளஸ் எக்ஸசைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நான் வண்டி ஓட்டுறேன். 10 இயர்ஸா பெங்களூர்ல வண்டி ஓட்டுறேன். நான் போஸ்ட் போட்ட 3 daysல நான் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ் போற டைம்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மேஜர் இல்ல, மைனர் தான். பட் என்னால 20 days என்னோட எக்ஸசைஸும் பண்ண முடியல, என்னால அந்த ப்ராப்பர் டயட்டையும் ஃபாலோ பண்ண முடியல. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்றத என்னால் நம்ப முடியல. நான் ஒரு போஸ்ட் போடும்போது என்னோட ப்ராக்ரஸ் அங்க 20 days அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ யார் வேணா நினைச்சிருக்கலாம் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியலையேன்னு. அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு திருஷ்டியா மாறி அஃபெக்ட் பண்ணதா நான் ஃபீல் பண்ணேன். அந்த மொமெண்ட்லேருந்து எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸையும் நான் சோஷியல் மீடியால ஷேர் பண்றதே கிடையாது. சோஷியல் மீடியால நீங்க ஷேர் பண்ற ஹாப்பி மூமெண்ட் மே பிகம் சம்ஒன் எல்ஸ் பெயின். அது கூட சரி. ஆனா நீங்க யோசிக்காம போடுற டீடைல்ஸ் அபவுட் யுவர் மணி, ஃபேமிலி, சில்ட்ரன், இது ஒரு பெரிய ரிஸ்க். எவ்வளோ ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, உங்களோட இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி திருஷ்டி. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களை சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் டியூ டு ஓவர் எக்ஸ்போஷர். சோஷியல் மீடியால உங்களோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களோட சேலரி என்ன, உங்களோட சேவிங்ஸ் என்ன, நீங்க எங்க சிட்டு போடுறீங்க, எந்த டீடைல்ஸும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. உங்க மூலியமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத தெரியப்படுத்தாதீங்க. அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு ஃபைட் இல்ல ஏதோ ஒரு கிஃப்ட் ஏதாவது உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதே மாதிரி உங்க ஃபியூச்சர் கோல்ஸ், உங்களோட பிளான் என்ன, எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். உங்க மாமியார் கிட்ட ஏதாவது பிரச்சனை இல்ல நாத்தனார் கிட்ட ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி எதுவுமே பேசாதீங்க சோஷியல் மீடியால. நான் சோஷியல் மீடியான்னு சொல்றது வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, எல்லாமே இன்ஸ்டா, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே தான். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட கிட்ஸ் ஃபோட்டோ. இப்போ நிறைய பேர் கிட்ஸோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜையும் போடுறாங்க. அதெல்லாம் நல்லது இல்லை. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங் இருக்கும். அது எல்லாமே உங்க குழந்தைக்கு ஒரு திருஷ்டி மாதிரி தான் ஆகும். கண்டிப்பா உங்க குழந்தை ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட போட்டோஸ் சோஷியல் மீடியால வர்றது பிடிக்காம கூட இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியே இல்லாம போகலாம். நீங்க உங்க ஃபேஸை காட்டி எவ்வளவு வேணா போடலாம் வீடியோஸ். பட் உங்க கிட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவு ரைட்ஸ் கிடையாது.
தயவு செஞ்சு அவங்களோட லைஃப்பை இப்பயே கொண்டு வந்து சோஷியல் மீடியால காட்டி அதை வந்து கெடுத்துறாதீங்க. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்ற கொஞ்சம் கோல்டன் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், ஆஸ்க், ஏன் நான் இந்த போட்டோவை ஷேர் பண்ணணும்? ஏதாவது வேலிட் பாயிண்ட் இருக்கா, இல்ல இதுல இருந்து அவேர்னஸ் இருக்கா? இந்த கொஷனை கேட்டு பாருங்க. செகண்ட் திங், டிலே பிஃபோர் போஸ்டிங். ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் கொடுங்க. இது முக்கியமா ஷேர் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு. இல்லனா நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா ஷேர் ஆஃப்டர் இட்ஸ் டன். அது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபோர்த், செட் பவுண்டரிஸ். யாரெல்லாம் உங்க வீடியோ போட்டோ பார்க்கலான்றத ஒரு பவுண்டரி மாதிரி செட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பிரைவசி மூலியமா ஹைட் பண்ணிடுங்க. லாஸ்ட் திங், ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். உங்களோட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுல வர நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பாதர் பண்ணுச்சுன்னா உங்களோட மென்டல் பீஸ் போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்க போட போறீங்கன்னாலும் மைண்ட்ல இது உண்மையிலே நம்ம மைண்டை கெடுக்காம இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிம்மதியா இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்துலயும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோஷியல் மீடியால 500 லைக்ஸ் வந்தாலும் ரியல் லைஃப்ல ஒரு 5 பேர் இல்லாட்டி அது எம்டியா தான் இருக்கும். ஸோ உங்க லைஃபை ஆஃப்லைன்ல ஹாப்பியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அப்போதான் ஆன்லைன்ல யாருமே கமெண்ட் பண்ணலனாலும் உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம ஆன்லைன்ல வர லைக்ஸுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். நம்மளோட ஹாப்பினஸ் வெளியில இருக்கிறவங்களால வரணும் அப்படின்னா அது வந்து எவர் லாஸ்டிங்கா கண்டிப்பா இருக்காது. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கேமரா இல்லாத ஒரு லைஃபை வாழுங்க. அப்போ எதுவுமே சோஷியல் மீடியால போடக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல. ஜஸ்ட் போஸ்ட் வித் இன்டென்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பர்சனல் ஸ்டோரிஸ். ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கிற கோட்ஸை ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. இதை பார்க்குறவங்க நெகட்டிவா இருந்தா கூட உங்க கோட்ஸை பார்த்து பாசிட்டிவா மாறுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அது ரிலேட்டடா போஸ்ட் போடுங்க. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு ரீசன் கூட அதுதான். நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் ஹாப்பியா ஃபீல் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும். நீங்க என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவிட்டி, அஃபர்மேஷன்ஸ் இத மாதிரி தான் இருக்கும். உங்க பர்சனல் ஸ்டோரியை ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 21 days நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா விட்டு கொஞ்சம் விலகிருங்க. சோஷியல் மீடியால தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம ஜஸ்ட் 21 days இருங்க. உங்களுக்குள்ள என்ன சேஞ்ச் வருது, எவ்வளோ டைம் உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்த விஷயம். நான் சில விஷயத்துலேருந்து இது சேஞ்ச் ஆனதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா லைஃப் இருக்கு. எனக்காக ஒரு 21 days நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிரைவசி இஸ் பவர் அப்படின்னு எழுதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.